Good morning, friends and viewers. I am R. Shankara. I have been reaching my students through educational videos on mathematics for so many days. In fact, I have been doing this job for almost a year, and by God's grace, I have almost completed 50 plus videos so far on mathematics and some general topics also. I'd like to reach more students of state board by teaching a little bit of English also. I think my effort will be useful to some students in state board who are doing their studies in state board, any state board for that matter, especially in Tamil Nadu. ஓகே, கொஞ்சம் தமிழிலும் ஆங்கிலத்தை தமிழில் கற்றுக்கொள்வதில் தவறில்லை என்பது என்னுடைய கருத்து. அதனுடைய மீனிங், அர்த்தத்தை தமிழில் சொல்லி கற்றுக்கொள்ளும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. இன்றைய பாடத்தில் நாம் டென்சஸ் குறித்து பார்க்க போகிறோம். டென்சஸ் இங்கே இங்கே எழுதியிருப்பதை எல்லோரும் கவனியுங்கள். ஓகே, there are 12 tenses in fact. Okay, there are 12 tenses. Just listen. I have written in the board. Okay, I have chosen just one sentence. I write a letter. In fact, I, we, they both are supposed to be known as first person. அது வந்து first person சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. ஓகே, நான், நாங்கள் அல்லது நாம் என்று சொல்லுவோம் இல்லையா, அதைத்தான் ஃபர்ஸ்ட் பர்சன் என்று சொல்லுவோம். நீ அல்லது நீங்கள், நீவர் எல்லாம் தமிழில் நிறைய சொல்லுவோம். இங்கிலீஷில் அது யூன்னு மட்டும்தான் சொல்லுவோம். திஸ் இஸ் கால் செகண்ட் பர்சன். ஓகே, நம்ம பற்றி மட்டும் பேசுறது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். நான், நாங்கள், நாம் எல்லாம் சொல்கிறது. ஐ, வி ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறது. இப்போ நம்மளோட ஒருத்தர் எதிராளி பேசும்போது அவரை சேர்த்து சொல்லும்போது நீ, நீவர், நீங்கள், அதை யூன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் யூன்னு சொல்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை தான் அதுக்கு. நீ, நீங்கள் எல்லாத்துக்குமே யூ தான். ஓகே, மூணாவது ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறோம். அவன், அவர், அவள், அவர்கள் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஹீ, ஷீ, தே, அதை வந்து தேர்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ ஒரு பர்டிகுலர் வார்த்தை சென்டென்ஸை இது எல்லாத்துலேயும் வெவ்வேறு டென்சஸில் எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஐ ரைட் அ லெட்டர் ஒன்னொன்னையும் சொல்லி அதனுடைய உபயோகத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இதில் என்னெல்லாம் டென்சஸ் வருதுன்னு பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். தென் மீதி எப்படி படிக்கணும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், past continuous tense, future continuous tense, then present perfect tense, past perfect tense, and future perfect tense, and present perfect continuous tense, past perfect continuous tense, and future perfect continuous tense. ஓகே, இந்த மாதிரி 12 விதமாக இதை நம்ம பிரிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்க. ஐ ரைட் அ லெட்டர், நான் ஒரு கடிதம் எழுதுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம எப்போ பிரயோகப்படுத்துவோம் அப்படின்னா, அடிக்கடி நடக்கக்கூடிய, ரெகுலராக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணோம். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், நம்ம வந்து சன் ரோஸ் இன் த ஈஸ்ட், சன் வில் ரைஸ் இன் த ஈஸ்ட்னு சொல்ல மாட்டோம் எப்போவுமே. அது எப்போவுமே நடக்கக்கூடிய விஷயம். என்ன, சூரியன் கிழக்கே உதிக்கிறது, தினசரி எப்போவுமே நடக்கக்கூடிய. இப்போ எத்தனையோ வருஷம் முன்னாடி அதான் நடந்தது, இனிமேலும் அதான் நடக்க போகுது. அப்போ அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? வில் ஆல்வேஸ் கால் இட் ஆஸ் சிம்பிள். ஐ யூஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் ஒரு லெட்டர் எழுதுகிறேன், நாங்கள் எழுதுகிறோம், நீ அல்லது நீங்கள், நீ எழுதுகிறாய், நீங்கள் எழுதுகிறீர்கள், அவர் எழுதுகிறாள், அவள் எழுதுகிறாள், அவர்கள் எழுதுகிறார்கள். I write a letter, we write a letter, you write a letter. Only for third person singular we always use some yes or es, whatever it may be. அது உங்களுக்கு பழக்கத்தில் வரும். அது ஒரு எஸ் சேர்த்துக்கணும். he writes a letter, she writes a letter. they, அவர்களுக்கு வராது, அது வந்து ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். he, sheங்கிறது சிங்குலர். ஓகே, ஒருமை. இது வந்து பன்மை. பன்மைக்கு வந்து அந்த எஸ் சேர்க்கறது வழக்கம் இல்லை. இப்போ they write a letter. திருப்பி சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. ஐ ரைட் அ லெட்டர், நான் லெட்டர் எழுதுகிறேன். வி ரைட் அ லெட்டர், நாங்கள் எழுதுகிறோம். யூ ரைட் அ லெட்டர், நீ எழுதுகிறாய், நீங்கள் எழுதுகிறீர்கள். ஹீ ரைட்ஸ் அ லெட்டர், ஷீ ரைட்ஸ் அ லெட்டர், அவன் எழுதுகிறான், அவர் எழுதுகிறார், அவள் எழுதுகிறாள்,
அவர்கள் எழுதுகிறார்கள், they write a letter. இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ இதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இப்போ நடக்கக்கூடியதுக்கு அல்லது வழக்கமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் இது எப்போ யூஸ் பண்ணுவோம், ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. ஐ ரோட் a letter to my father லாஸ்ட் வீக், போன வாரம் என் அப்பாவிற்கு ஒரு கடிதம் எழுதினேன். அப்போ எல்லாருக்குமே ரோட்டு தான், ஒரு சேஞ்சும் இல்லை. I wrote a letter, we wrote a letter, you wrote a letter, he wrote a letter, she wrote a letter, they wrote a letter. நான் ஒரு கடிதம் எழுதினேன், நாங்கள் ஒரு கடிதம் எழுதினோம், நீ ஒரு கடிதம் எழுதினார், நீங்கள் ஒரு கடிதம் எழுதினீர்கள், அவன் எழுதினான், அவர் எழுதினார், அவள் எழுதினாள், அவர்கள் எழுதினார்கள். எல்லாத்துக்கும் ரோட்டு தான், ஒரு சேஞ்சும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்த வாரம் நான் எழுத போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த மாதிரி இதில் என்ன சொல்லுவோம், ஐ ஷால் ரைட் அ லெட்டர் நெக்ஸ்ட் வீக் டு ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஒரு நண்பருக்கு அடுத்த வாரம் ஒரு கடிதம் எழுதுவேன். அடுத்த வாரம் இனிமேல் பின்னாடி நடக்கக்கூடியதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது ஃபியூச்சர் டென்ஸ் சொல்கிறோம். ஐ ஷால் ரைட் அ லெட்டர், வி ஷால், ஐக்கும் விக்கும் ஷால் போடுவோம், இது எல்லாத்துக்கும் வில் தான். அந்த ரிப்பீட் ஆகக்கூடியதை இந்த டிட்டோ போட்டு காமனாக போட்டேன். அப்படி யூ வில் ரைட் அ லெட்டர், ஹீ வில் ரைட் அ லெட்டர், ஷீ வில் ரைட் அ லெட்டர், தே வில் ரைட் அ லெட்டர். நான் ஒரு கடிதம் எழுதுவேன், நாங்கள் எழுதுவோம், நீ எழுதுவாய், நீங்கள் எழுதுவீர்கள், அவன் எழுதுவான், அவர் எழுதுவார், அவள் எழுதுவாள், அவர்கள் எழுதுவார்கள். அது எல்லாத்துக்குமே இப்படி வருது. இது ஐக்கு விக்கு ஷால் சொல்கிறோம், யூ ஹீ ஷீ தேக்கு வில் ரைட்டுன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரெசன்ட் கண்டினியூ இப்போ சொல்லுவோம். இப்போ எழுதிட்டு இருக்கோம், இந்த சமயத்தில் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ என்ன வரும், ஐ ஆம் ரைட்டிங், ஐக்கு மட்டும் ஆம் வரும். ஐ ஆம் ரைட்டிங் எ லெட்டர், வி ஆர் ரைட்டிங் எ லெட்டர், யூ ஆர் ரைட்டிங் லெட்டர், ஹீ ஷீக்கு மட்டும் இஸ் போடணும். தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு இஸ் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர், ஷீ இஸ் ரைட்டிங் எ லெட்டர், தே ஆர் ரைட்டிங் எ லெட்டர். இப்போ இங்கே என்னது, நான் எழுதி கொண்டிருக்கிறேன், நாங்கள் எழுதி கொண்டிருக்கிறோம், நீ எழுதி கொண்டிருக்கிறாய், நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள், அவன் எழுதி கொண்டிருக்கிறான் அல்லது அவர் எழுதி கொண்டிருக்கிறார், அவள் எழுதி கொண்டிருக்கிறாள், அவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இப்படி வருது. ஐ ஆம் ரைட்டிங், வி ஆர் ரைட்டிங், யூ ஆர் ரைட்டிங், ஹீ இஸ் ரைட்டிங், ஷீ இஸ் ரைட்டிங், தே ஆர் ரைட்டிங். ஓகே, இப்போ வந்து ஏற்கனவே நடந்தது. இப்போ நான் வந்து ஒருத்தர் வீட்டுக்கு நான் போகிறேன், ஒரு பெரியவரை ஒருத்தரை பார்க்க போகிறேன். அப்போ அங்கே இருக்கிற ஒரு சின்ன பையன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறான், அந்த நேரத்தில் எழுதி கொண்டிருந்தான் சொல்லுவோம். அப்போ அது இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லுவோம், I saw my friend was writing a letter, or I can say this way, my friend was writing a letter when I visited his house. நான் அவன் வீட்டிற்கு சென்ற பொழுது அவன் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருந்தான். அவன் ஏற்கனவே முடிஞ்சது, கண்டினியூஸாக நடந்ததை சொல்கிறோம். அப்போ ஐ வாஸ் ரைட்டிங், we were writing, you were writing, he she was, he was writing, she was writing, they were writing. நான் எழுதி கொண்டிருந்தேன், நீங்கள் எழுதி கொண்டிருந்தீர்கள், நாங்கள் எழுதி கொண்டிருந்தோம், ஹீ அவர் எழுதி கொண்டிருந்தார், அவன் எழுதி கொண்டிருக்கிறான். ஓகே, தென் ஷீ வாஸ் ரைட்டிங், அவள் எழுதி கொண்டிருந்தாள், அண்ட் தே வேர் ரைட்டிங், அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். ஓகே, இப்போ ஃப்யூச்சரில் இப்போ வந்து என்ன சொல்கிறோம், இப்போ என்னது, நான் எழுதி கொண்டிருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதெல்லாம் அடிக்கடி யூஸில் இல்லை, தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஐ ஷால் பி ரைட்டிங் எ லெட்டர், வி ஷால் பி ரைட்டிங். இப்போ இதில் சொன்ன போலே தான் இங்கே பி ரைட்டிங் ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஃபியூச்சர் டென்ஸில் சொன்னதில் இந்த பி ரைட்டிங் ஆட் பண்ணிக்கணும். ஐ ஷால் பி ரைட்டிங், வி ஷால் பி ரைட்டிங், யூ வில் பி ரைட்டிங், ஹி வில் பி ரைட்டிங், ஷி வில் பி ரைட்டிங், தே வில் பி ரைட்டிங். ஓகே, இப்போ வந்து இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் எப்போ சொல்லுவோம்னா, இப்போ வந்து என்ன சொல்லுவோம்னா, சாதாரணமாக ஒரு பிக்சர் பார்த்தாச்சான்னு கேட்போம். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் இட் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐ ஹவ் ஆல்ரெடி சீன் த பிக்சர், ஐ டோன்ட் வாண்ட் டு கம் வித் யூ அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கும் போது சொல்லுவாங்க. அப்போ அதுதான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சொல்கிறோம். ஐ ஹவ் ரிட்டன் லெட்டர், நான் எழுதியிருக்கிறேன். ஓகே, வி ஹாவ் ரிட்டன், யூ ஹாவ் ரிட்டன். ஹீ ஷீக்கு மட்டும் தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு மட்டும் ஹேஸ் ரிட்டன். ஹீ ஹாஸ் ரிட்டன் லெட்டர், ஷீ ஹாஸ் ரிட்டன் லெட்டர், தே ஹாவ் ரிட்டன் லெட்டர். ஓகே, இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட் எப்போ சொல்லுவோம்னா, இப்போ நம்ம ஏதாவது சுச்சுவேஷன் நம்ம பேசுகிறோம், அதில் வந்து 2 கடந்த காலம் வருது, 2 பாஸ்ட் டென்ஸ் வருது. அதில் முதல்ல எது நடந்ததோ அதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். சிம்பிள் எக்ஸாம்பிள் இதில் நம்ம என்ன எடுத்துப்போம் அப்படின்னாக்கா, the train had left before I reached the station. இது அடிக்கடி எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. லேட்டாக கிளம்பினோன்னா கண்டிப்பாக ட்ரெயின் போயிடும். அப்போ ட்ரெயின் போகிறது முதல்ல நடக்குது, நாம் ஸ்டேஷனை ரீச் பண்ணுறது 2வது நடக்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அதை
the train had left the station before I reached. நான் அங்கே போவதற்கு முன்னால் ட்ரெயின் சென்று விட்டதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து அதுக்கு தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்கிறோம். இப்போ என்ன வருவீங்க, அங்கே தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ ஹேட் ரிட்டன் லெட்டர். இப்போ என்னது, ஐ ஹேட் ரிட்டன் லெட்டர் டு மை ஃபாதர் பிஃபோர் he was ringing me up and finding out. அவர் என்கிட்ட கேட்டு நீ ஏன்டா லெட்டர் போடலன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஐ ஹேட். இது எல்லாத்துக்குமே ஹேட் ரிட்டன் தான். I had written a letter, we had written a letter, you had written a letter, he had written a letter, she had written a letter, they had written a letter. Okay, இது future perfect. இதுவும் அதே போல் நான் எழுதியிருந்திருப்பேன், நீங்கள் கேட்கறதுக்குள்ள அந்த சமையலில் நான் எழுதியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நான் எழுதியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் I shall have written a letter, we shall have. And you, he, she, they will have. You will have written a letter, he will have written a letter. Okay, present perfect continuous என்னன்னா, அதாவது இது என்ன ஆகுதுனாக்கா, இப்போ ஒரு பர்டிகுலர் வேலை ஒன்று நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ காலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க ஒரு வேலை, ஒரு என்ன சொல்கிறது, டிவி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அந்த இப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஆடு நிறைய வந்துடும், கிட்டத்தட்ட 3 to 3.5 hours ஆகிடுது ஒரு மூவி முடியறதுக்கு. அப்போ நம்ம சொல்லும்போது என்ன சொல்லுவோம், ஐ ஹவ் பீன் வாட்சிங் திஸ் மூவி சின்ஸ் 7 AM திஸ் மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அது என்ன நடக்குது, ஒரு கண்டினியூஸாக நடக்குது, ஆனால் ஏற்கனவே ஒரு சமயத்தில் ஆரம்பித்து கண்டினியூஸாக நடக்குது. அதுக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் சொல்லுவோம். என்ன வரும், ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். நான் வந்து இதில் எப்போவுமே பின்னாடி ஒரு பர்டிகுலர் டைம் வரும். இது நார்மலாக இப்போ நம்ம இதிலே நிறுத்திட்டோம். இப்போ ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர் ஃபார் half an hour அப்படிங்கிறத சொன்னால் இன்னும் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ஐ ஹவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், வி ஹவ் பீன் ரைட்டிங் லெட்டர், யூ ஹவ் பீன் ரைட்டிங் லெட்டர், he has been writing a letter, she has been writing a letter, they have been. Only for he, she, third person singularக்கு has been சொல்லி எழுதுவோம், have been சொல்லக்கூடாது. சரியா? அதே போல் இங்கே பாஸ்ட்டில் இது கண்டினியூஸாக நடந்துட்டு இருந்திருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமில் என்ன சொல்லுவோம், I had been watching this movie for almost 3 hours yesterday. நேற்று இந்த சமயத்தில் நான் 3 மணி நேரமாக நான் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ ஹேட் பீன் ரைட்டிங் எ லெட்டர், இது எல்லாத்தையுமே ஹேட் பீன் ரைட்டிங் தான் வரும். சரி, இதே போல் கண்டினியூஸாக நடக்குது. இது ஃப்யூச்சரில் ஒரு பீரியடில் கண்டினியூஸாக நடக்குது. ஐ ஷல் ஹேவ் பீன் என்னது ட்ராவலிங் டு மும்பை பை திஸ் டைம் நெக்ஸ்ட் மந்த். அடுத்த வாரம் ஒரு காலையில் 7 மணிக்கு கிளம்பிடுவோம், அடுத்த நாள் 7 மணிக்கு தான் நம்ம போய் சேர்றோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், ஐ ஷல் ஹேவ் பீன் ட்ராவலிங் டு மும்பை பை திஸ் டைம் நெக்ஸ்ட் வீக். இந்த அடுத்த வாரம் இந்த நேரத்தில் நான் ட்ராவல் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கண்டினியூஸாக நடக்கும். அதை சொல்கிறது தான் இது ஐ ஷல் ஹேவ் பீன் ரைட் ஹியர். இந்த பர்டிகுலர் இதை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால ரைட்டிங் எ லெட்டர், வி ஷல் ஹேவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர், தென் மீதிக்கெல்லாம் வில் ஹேவ் பீன் ரைட்டிங் எ லெட்டர். ஃபோர் இப்போ 12 டென்சஸ் என்னென்ன வருது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அண்ட் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், present perfect tense, past perfect tense, future perfect tense, and present perfect continuous tense, and past perfect continuous tense, and future perfect continuous tense. இப்போ இது எல்லாத்தையும் குயிக்காக உங்களுக்கு ரீகேப் பண்ணுறேன். I, we, those two are called first person சொல்கிறது. You, that is called second person. He, she, they, it கூட சேர்த்துக்கலாம். நான் it நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் விட்டுட்டேன். He, she, they வந்து தேர்ட் பர்சன் சொல்லுவோம். ஒன்லி ஃபார் தேர்ட் பர்சன் சிங்குலர் என்னது டு ஆட் எஸ் ஆர் இஎஸ் அக்கார்டிங் டு தட், அந்த வேர்டுக்கு தகுந்த மாதிரி அது வரும், அது ஆட் பண்ணிப்போம். இங்கே வந்து இஸ் ரைட்டிங் சொல்லுவோம், இங்கே ஹேஸ் பீன் சொல்லுவோம், இங்கே ஹேஸ் பீன் சொல்லுவோம், இங்கே ஹேஸ் ரிட்டன் சொல்லுவோம். அதெல்லாம் ப்ராக்டிஸில் வரும். ஹீ வாஸ், ஷீ வாஸ் வரும். இப்போ சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் என்னது சாதாரணமாக நடக்கிறது, இல்லை ரெகுலராக நடக்கக்கூடியது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் சொல்லுவோம். ஏற்கனவே முடிஞ்சு போனதை என்ன சொல்கிறது, இப்போ ஐ யூஸ் டு விசிட் த டெம்பிள் எவ்ரி தேர்ஸ்டே, அது ஒவ்வொரு தேர்ஸ்டே நடக்குது. அப்போ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ ஐ விசிட்டட் த டெம்பிள் அன்யூஷுவலி லாஸ்ட் வெனஸ்டேஸில் நம்ம சாதாரணமாக அன்றைக்கி கோவிலுக்கு போக மாட்டேன், அன்யூஷுவலாக ஒரு வெனஸ்டே நான் போனேன் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து பாஸ்ட் டென்ஸ். இப்போ then I will visit, you know very well that your friend is going to visit you next week one of the days. அப்போ என்ன வரும், அப்போ நம்ம சொல்லுவோம் I will visit the temple by Sunday when my brother visits my house. என் பிரதர் வீட்டுக்கு வரும்போது அவனோட சண்டே நான் விசிட் பண்ணுவேன் அடுத்த சண்டே. இப்போ இது ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லுது. இப்போ வந்து I am teaching, இப்போ I am teaching tenses to my friends
through WhatsApp or whatever it may be, through this particular video presentation அப்போ பண்ணிட்டு இருக்கேன், இப்போ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ். இப்போ இந்த நாளைக்கு பேசும்போது என்ன வரும்? I was teaching English grammar or tenses through video presentation. இப்போ இது வந்து இப்போ நான் நாளைக்கு இதை கண்டினியூ பண்ண போகிறேன் எனக்கு தெரியும். therefore I shall be continuing this kind of teaching tenses through this video presentation tomorrow. அப்போ நாளைக்கு கண்டினியூஸாக பண்ணுவேன் அப்படிங்கிறது. இப்போ வந்து I have finished explaining once, ஒரு தரம் முடிச்சுட்டேன் அப்படின்னு முடிச்சிருக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, இதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். இது இப்போ இது வந்து என்னது? I had already written on the board everything before I started the classes. இப்போ நான் வந்து கிளாஸ் ஆரம்பித்தது ரெண்டாவதாக நடக்குது, இதில் எழுதினது முதலையே நடந்து போச்சு. அப்போ நான் அதை எப்படி சொல்லுவேன்? I had already written everything on the board before I started the class. கிளாஸ் ஆரம்பிக்கிறது லேட்டாக நடக்குது, ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான். ஆனால் நான் எழுதி வச்சது முதல்ல நடக்கிறது. அப்போ முதல்ல நடக்கக்கூடிய பாஸ்ட்டுக்கு I will use past perfect tense. ஓகே, தென் இதே போல நாளைக்கு I shall have written everything on the board before I start the classes tomorrow. இப்போ அதே மாதிரி தான் இதுவும். ஓகே, தென் இது வந்து என்னது? இப்போ I have been explaining this particular concept for almost எவ்வளோ நிமிஷம் நடக்குது இங்கே? ஆல்மோஸ்ட் 15 minutes. இப்போ நான் ஆரம்பித்து 15 நிமிஷமாக கண்டினியூ பண்ணுறேன், அதுக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இப்போ இதை நாளைக்கு சொல்கிறேன். I have been explaining this particular concept through video presentation for 15 minutes yesterday. இப்போ நாளைக்கு சொல்கிறேன். இப்போ முடிஞ்சு போனதை பற்றி சொல்கிறது. இப்போ நாளைக்கு இதே மாதிரி கண்டினியூ பண்ணுவேன். I shall have been explaining a different concept tomorrow to my friends through such video presentation. இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த மாதிரி 12 டென்சஸ் இருக்குது. அதோட யூசேஜ் பற்றி உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் ஹோம்ஒர்க் என்ன பண்ணணுன்னா, இந்த ஹேண்ட் ரைட்டிங் இதெல்லாம் பற்றி கமெண்ட் அடிக்காமல், நிறைய பேர் அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க தேவையில்லாமல், அது அவசியம் இல்லை. மெசேஜ் என்ன அதை பற்றி பார்க்குறது தான் நமக்கு முக்கியமாக இருக்க முடியும். ஓகே, இந்த ஹேண்ட் ரைட்டிங்கை விட்டுருங்க, ஹேண்ட் ரைட்டிங் இனிமேல் திருத்த முடியாது. இதே போல் ஐ ரைட் அ லெட்டர் நான் எழுதின மாதிரி நீங்கள் ஒரு பர்டிகுலர் வேர்ட் சென்டென்ஸ் கொடுக்குறேன்னா அதை வீட்டில் இந்த மாதிரி டேப்லெட் காலம் போட்டு ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஐ ஸ்டிச் what can you stitch shirt அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஐ ஸ்டிச் அ ஷர்ட். இதை பேஸை வச்சுட்டு இந்த 12 டென்ஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அதனுடைய யூசேஜ் எல்லாத்தையும் நீங்கள் என்னென்ன வருங்கிறத சொல்லி மனசுக்குள்ளே சொல்லி பாருங்கள். இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு தோன்ற பட்சத்தில் இன்னும் பல வீடியோஸில் உங்களை பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கேன். நன்றி நண்பர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் சங்கரராமன்.